தமிழக பாஜனதா மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை விலகிய பிறகு பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கு. பாஜகவில் மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் செயல்பட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நயினா நாகேந்திரன் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பக்கம், வானதி சீனிவாசன் ஒரு பக்கம் என்று பாஜக 3 பிரிவாக தான் செயல்பட்டு இருக்கு. அதுக்கு இடையில் அண்ணாமலை மீண்டும் தன்னுடைய ஐக்கானான தன்னுடைய யுத்தியை பயன்படுத்தி அவர் ஒரு வகை அரசியலை பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக இடம்பெற்றிருக்கு. பாஜக கண்டிப்பாக இந்த முறை 50 தொகுதிகளை பெறும் என்ற அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 50 தொகுதிகளை அதிமுக வழங்குமா என்பது ஒருபுறம் இருந்தாலும் இந்த 50 தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுவார் என்ற லிஸ்ட்டையும் பாஜக இப்போதே தயார் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த முறை நான் சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவேன் என்று கூறியிருக்கிறார். அவர் எந்த தொகுதி தேர்வு செய்ய போகிறார் என்பது போக போக தான் தெரியும். வானதி சீனிவாசனும் தான் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதியில் போட்டியிடவே விரும்புகிறார். இதுக்கிடையில் அண்ணாமலை நிலைமை என்ன அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். அண்ணாமலை சமீப காலமாக கோயில் மலைவாசலங்களுக்கு தான் சென்று வந்திருக்காரு. தற்போது அரசியலில் அவ்வப்போது சில கருத்துக்கள் தெரிவித்தாலும் அந்த கருத்துக்களுக்கு அந்த கட்சிகளை சொந்த கட்சிக்குள்ளே எதிர்ப்பு பதிவாகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில் இடையில அண்ணாமலை கூட்டணி சம்பந்தமாக கேட்டபோது கூட்டணி சம்பந்தமான எந்த கருத்தையும் நான் தெரிவிக்க மாட்டேன், அது மாநில தலைவர் தான் தெரிவிப்பார். என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய நிலைப்பாடு என்னன்னா பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு என்று தெரிவித்திருந்தார். இதே சூழ்நிலையில் அண்ணாமலை அதிமுக மறைமுக விமர்சனம் செய்கிறார். அவருடைய ஆர்மிகள் அதிமுக எதிராக இணையதளத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வராங்க என்ற ஒரு தகவலும் பரவி இருப்பதால் வானதி சீனிவாசனிடம் கேட்டபோது அவங்க சொன்னாங்கன்னா அண்ணாமலை சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் தனிப்பட்டவையாக தான் இருக்கும் என்று ஒரு தெரிவித்து அண்ணாமலை பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். சொந்த கட்சிக்குள்ளே அவருக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும் சூழலில் அண்ணாமலை மீண்டும் வீர் கொண்டு எழுவாரா? அண்ணாமலைக்கு பாஜகவில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் அளவுக்கு பதவி வழங்கப்படுமா? சட்டசபை தேர்தலில் அண்ணாமலை எத்தகைய நிலைப்பாட்டை மேற்கொள்வார் என்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது அரசியலில். இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை ஒரு திடீர் முடிவு எடுத்திருப்பதாக தகவல் பரவியிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டசபை தொகுதியில் அண்ணாமலை ஃபஸ்ட்டு போட்டியிடுவதாக தான் இருந்தது. தற்போது அதிமுக கூட்டணியில் இருப்பதால் தனக்காக அதிமுகவினரோ எடப்பாடி பழனிசாமியோ பிரசாரம் செய்து அதன் மூலம் வெற்றி பெற்றால் அது பிறகு ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்தை உருவாக்கும் என்பதால் தனக்கு இந்த முறை எம்எல்ஏ பதவி எம்எல்ஏ சீட் வேண்டாம் என்பதில் அண்ணாமலை உறுதியாக இருக்கிறாராம். அதாவது அதிமுக தலைவில் வெற்றி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்ற நிலைப்பாட்டில் அண்ணாமலை இருக்கிறாராம். எனவே தேர்தல் பிரசாரம் மட்டும் நான் செய்து கொள்கிறேன், எம்எல்ஏ தொகுதியில் நான் போட்டியிடவில்லை என்று உறுதியாக மத்திய தலைமையிடம் தெரிவிச்சிருக்காராம். மத்திய தலைமை உங்களுக்கான அங்கீகாரம் விரைவில் வழங்கப்படும், தேசிய அளவிலான பதவி உங்களுக்கு வழங்கப்படும் என்று உறுதியளிச்சிருக்காங்க. ஏற்கனவே தேசிய அளவிலான பதவி வழங்கப்படும் அமித்ஷா ஏற்கனவே சென்னையில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார். அதன் பிறகு தேசிய செயற்குழு உறுப்பினராக அவர் நியமிக்கப்பட்டார். இருந்தாலும் மிகப்பெரிய பதவியை அவர் தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அந்த வகையில் தேசிய அளவில் ஒரு முக்கிய பொறுப்பு அண்ணாமலைக்கு வழங்கப்பட இருப்பது தமிழக அரசியல் தாண்டி தேசிய அரசியலில் அண்ணாமலை குரல் ஒலிக்க இருக்கிறது.